நெஞ்சையே பதற வைக்கின்ற சம்பவம் ஒன்று நடந்தது. திருநெல்வேலியிலே 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் பள்ளியிலே மது அருந்தக்கூடிய காட்சி எவ்வளவு வேதனையாக ஒரு சம்பவம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய குழந்தையுடைய எதிர்காலத்திற்காக பள்ளிக்கு அனுமதிக்கின்றோம். ஆனால் விடியா திமுக ஆட்சியிலே படிக்கிற காலத்திலே பள்ளியிலே மாணவிகள் மது அருந்துகின்ற காட்சி பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்றது. ஒரு வேதனையான சம்பவம். அதை பற்றியெல்லாம் இந்த அப்பா ஸ்டாலின் கவலைப்படுவதாக தெரியவில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் உளவுத்துறை இருக்கின்றதா என்று மக்கள் கேட்கின்ற நிலைக்கு உளவுத்துறையுடைய செயல்பாடு செயலிழந்து இருக்கின்றது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது, போதைப் பொருள் விற்பனை அதிகரிக்கின்ற பொழுது அரசுக்கு உரிய முறையிலே தெரிவித்து அந்த உளவுத்துறை செயல்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற உளவுத்துறை திரு கருணாநிதி குடும்பத்திற்கு, ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஏவல் செய்கின்ற உளவுத்துறையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதை ஆசாமிகள் அவர்களை பிடிக்க செல்கின்ற காவலர்களை கண்மூடித்தனமாக தாக்கிட்டார்கள். காவலருக்கே இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை விடியா திமுக ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. சில இடத்திலே அந்த போதை ஆசாமிகளால் கைது செய்ய முற்படுகின்ற பொழுது கத்தி காட்டி காவலர்களை மிரட்டுகின்ற காட்சி நாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பார்க்கக்கூடிய அவலங்களை தமிழகத்திலே இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பயிரை காப்பது வேலி, மக்களை காப்பது காவல்துறை. அந்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அவல ஆட்சிதான் இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சென்னை மாநகரம் பட்டம் பகலிலே ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இன்று வரை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியில் அங்க வைக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் வெட்டி சாக்கப்படுகிறார். அவர் எரித்து கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலை குற்றவாளிகளும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை.